நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் வாரம் சில உபதலைப்புகளில் பெரும்பான்மையும் நற்செய்தி ஏடுகளை வைத்து, அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை திரு அவையில் எடுத்து எம்பப்படும் நற்செய்தியை வைத்து எனது கருத்துக்களை எனது பாணியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இக்கருத்துகளுக்கு நான் தான் பொறுப்பு. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை திரு அவையில் எடுத்து எம்பப்படும் நற்செய்தி லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது, 13வது அதிகாரம். முதலில் ஒரு பகுதியை நான் படிக்கின்றேன். அவ்வேளையில் சிலர் இயேசுவிடம் வந்து, பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தார்கள். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா என்று கேட்டார். அப்படி அல்ல. மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவருமே அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா என்று இயேசு கேட்டார். அப்படி அல்ல என்று அவரே சொன்னார். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். இந்த நற்செய்தி எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் கேள்விக்குரிய தருவதாகவும் அமைகின்றது. அதாவது, ஏதாவது ஒரு மக்கள், ஒரு இனம் கொல்லப்பட்டால் அவர்கள் பாவிகளா? இல்லை, கொல்லப்படாத மக்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் இவர்கள் கூடிய பாவம் செய்தவர்களா? இல்லை, தற்செயலாக ஒரு கட்டிடம் விழுந்து, இந்த நற்செய்தியில் சொன்னது போல பலர் இறந்து போனால் அந்த இறந்தவர்கள் மற்றவர்களை விட இறவாதவர்களை விட பாவம் செய்தவர்களா என்ற கேள்வி எழுகின்றது. நாமும் அப்படி கேள்விகளை பல தடவை கேட்கின்றோம். குறிப்பாக எனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, எனக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது, எனக்கு ஒரு துயரம் வரும் பொழுது, எனக்கு ஒரு பரிதாபகரமான நிகழ்வு நடைபெறும் பொழுது, இது நான் செய்த பாவத்தினால் கடவுள் எனக்கு தந்த தண்டனையா என்று கேட்பதுண்டு. நானே அப்படி கேட்டிருக்கிறேன். அண்மையில் கூட ஒரு சகோதரி, நன்மை செய்தவர், பலருக்கு நன்மை செய்தவர், வாழ வேண்டிய வயசு, ஒரு இனமறியாத ஒரு நோய், மிகவும் கஷ்டப்படுகிறார். அந்த நேரம் ஒரு கேள்வி எழுகின்றது, கடவுள் ஏன் இப்படி வரை தண்டிக்கிறார்? இவர் பாவம் செய்தாரா? குற்றம் செய்தாரா? அது ஒரு விபத்து ஏற்படுகின்றது. ஒரே ஒரு பிள்ளை வீட்டுக்கு முன்னாலே சைக்கிள் ஓடுற பொழுது ஒரு காரில் அடிபட்டு சாகிறார். பக்கத்தில் கோயில். கடவுள் பார்த்து கொண்டு தானே இருந்தார். ஏன் இந்த பிள்ளையை தண்டித்தார்? இந்த பிள்ளை குற்றம் செய்ததா? எனக்கு ஒரு காதலன், அவன் திட்டமிட்டே ஏமாற்றி விட்டான். 3 லட்சம் ரூபாய் எடுத்துட்டான். ஏமாற்றப்பட்டவள் கேட்குறாள், பக்கத்தில் இருக்கிற கோயிலை பார்த்து, அது ஒரு மாதா கோயில், மாதா பார்த்து கொண்டு தானே இருந்தா என்று கோவிலுக்கே போவதில்லை. மாதா பார்த்து கொண்டு இருந்தாளா? உன்னை ஒருதலைப்பட்ட உனது காமம் அல்லது காதல் உன் கண்ணை மூடினதா என்று கேட்கவில்லை. இதை நாளாந்து நாங்கள் கேட்குற கேள்வி. நானே பல தரம் இப்படி கேட்டிருக்கிறேன். ஏதாவது கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரும் பொழுது, விசேஷமாக மற்றவர்களை பார்த்து வரப்படும் கஷ்டங்களை பார்க்குற பொழுது, கேன்சர், சில போல
மருத்துவமனைக்கு போய் நோயாளிகளை பார்க்குற பொழுது சில நோயாளி மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அந்த நேரம் தான் இந்த கேள்வி வர்றது, கடவுள் தண்டிச்சாரா, இவர் பாவம் செய்தார்களா, இல்லை மருத்துவமனை வெளியாக இருக்கிறவரை விட இவர்கள் கூட பாவம் செய்தார்களா? இது ஒரு பழைய ஏற்பாட்டு நோக்கு. பழைய ஏற்பாட்டில் கடவுளை, அதாவது மனிதர் தம் சாயலில் கடவுளை படைத்து, மனிதர் தங்களுடைய சாயலில் கடவுளை படைத்து அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து, இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று நாமே கூறி, நன்மை செய்தாலும் அவர்தான், தின்மை செய்தாலும் அவர்தான், கண்டிப்பவரும் அவர்தான், தண்டிப்பவரும் அவர்தான் என்றது ஒரு பழைய ஏற்பாட்டு நோக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த நோக்கு கிடையாது. ஏன் புதிய ஏற்பாட்டில் நாங்கள் கடவுளை எப்படி பார்க்குறோம்? அன்பே உருவானவர் தான் கடவுள், அன்புதான் கடவுள், அன்பே சிவம். கடவுள் முழுமையானவர். இன்றைய விஞ்ஞான ரீதியில் பார்க்குற பொழுது கடவுள் முழுமையானவர், கடவுள் சக்தி உள்ளவர், சக்தியே உருவானவர். ஐன்ஸ்டைன் சொன்னார் த யூனிவர்சல் லவ் ஃபோர்ஸ். அப்படி கொடுத்த ஒரு கடவுளை நாங்கள் மனிதனாக பார்க்கையில், மனித சாயலில் பார்க்கையில், ஆகவே அங்கே நிந்திப்பதற்கோ அல்லது கண்டிப்பதற்கோ அந்த கடவுள் இல்லை. இயேசு ஒரு வார்த்தை 2 தரம் சொல்லி போட்டு 2 தரம் அதே வசனத்தை மீண்டும் மீண்டும் சொன்னார். மனம் திரும்பி மனம் மாறி நீங்கள் வாழாவிட்டால் நீங்கள் எல்லோரும் அழிவீர்கள். இது தவக்காலம். எனக்கு அந்த காலங்களில் பெரிய நம்பிக்கை இல்லை, ஆனால் தவக்காலம் ஒன்று நீங்கள் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள், நல்ல விஷயம். இந்த தவக்காலத்துடைய அடிப்படை செய்தி என்ன? மனம் மாறுங்கள். தப்பாக புரிஞ்சு கொள்ளாதீர்கள். மதம் மாறுங்கள் என்று சொல்லவில்லை, மனம் மாறுங்கள். நீ யாராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பௌத்தனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, நீ நொந்தாலும் சரி, நோக விட்டாலும் சரி, உனக்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, ஏற்படாவிட்டாலும் சரி, மனம் மாறு. அதாவது உன்னுடைய இன்றைய நிலையில் இருந்து அது பாவ நிலையோ அல்லது பாவம், நாங்கள் எல்லோரும் பாவிகள் தான். பாவிகள் என்று சொல்லு தப்பு. நான் அப்படி சொல்லுவதில்லை. ஏனென்றால் நான் பாவி அல்ல, நான் சில விட பாவங்கள் செய்திருக்கிறேன். ஆகவே பாவத்தோடு என்னை அடையாளப்படுத்துவது தப்பு. உதாரணமாக நான் ஒரு கோபக்காரன். நான் ஒரு கோபக்காரன் அல்ல. கோபத்தோடு என்னை அடையாளப்படுத்தக்கூடாது. எனக்கு கோபம் வருவதுண்டு, அடிக்கடி கோபம் வருவதுண்டு. ஆனால் கோபம் வேறு, நான் வேறு. அதே போன்று பாவம் செய்தவன் பாவி அல்ல, பாவம் வேறு, பாவத்தை செய்தவன் வேறு. ஆகவே பாவத்திலிருந்து என்னை நான், பாவத்துக்கும் எனக்கும் ஒரு இடைவெளியை நான் உருவாக்கி கொள்ளலாம். எப்படி கோபத்துக்கும் எனக்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்க முடியுமோ, அதே போன்று நான் செய்த குற்றத்துக்காக, நான் செய்த குறைக்காக, நான் செய்த பாவத்துக்காக அந்த பாவத்தையும் என்னையும் பிரித்து பாவம் வேறு நான் வேறு என்று பார்க்கும் பொழுது, பாவம் என்னுடைய ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியை ஒழிய நான் பாவி அல்ல. இதை நாங்கள் கட்டாயம் உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா அடிக்கடி நாங்கள் நான் ஒரு பாவி, நான் ஒரு கோபக்காரன், நான் ஒரு பயந்தவன், இது தப்பான சொல்லாட. நான் ஒரு முழு மனிதன், அந்த மனுஷி, இது ஒரு பகுதி. ஆகவே அந்த பகுதிக்கு எனக்கு முடிய ஒரு இடைவெளியை உருவாக்கினால் நானே என் பாவத்தை பார்க்கலாம், நானே என் தவறை பார்க்கலாம், நானே என் உணர்வுகளை பார்க்கலாம். அதிலிருந்து நான் என்னை மனம் மாற வேண்டும், யாராக இருந்தாலும் சரி. இது ஒரு கஷ்டமான செய்தி, கடினமான செய்தி. ஒரு கேன்சர் பேஷண்ட்டை வைங்களேன், கேன்சர் மருத்துவமனையில் மிகவும் கஷ்டப்படும் ஒருவரை போட்டு நீ மனம் மாறு என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த கேன்சர் பேஷண்ட் எதிலிருந்து மனம் மாறுவது? அவருடைய அந்த நொந்த நிலையில் இருந்து, யாரையாவது யார் மேலாவது பழி சுமத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் இருந்து, வெளியால் காரணத்தை தேடி பார்க்கும் அந்த நிலையிலிருந்து நீ மனம் மாறு. அப்போ எனக்கு கேன்சர் வந்தது தெரியாது, மருத்துவர்களுக்கே முழுமையாக இன்றைக்கு தெரியாது. சொல்கிறார்கள் சில இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் உண்டு. சில நோய்களுக்கு மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதுவரை நாங்கள் காணாத ஒரு நோய், எங்களோட புத்தகத்தில் இது இல்லை. அதாவது மருத்துவ புத்தகத்தில் இந்த நோய் இல்லை, இது புதுசு, எங்களுக்கு தெரியாது. அப்போ ஏன் வந்தது?
மனிதர்களால் தான் எல்லாம் ஆகின்றன. மனிதர்கள் தான் கொலை செய்கிறார்கள். காசாவை பாருங்கள், கடவுளா தண்டிக்கிறார். இஸ்ராயல் மக்கள் தண்டிக்கிறார்கள். அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஆதரவு கொடுப்பது யார்? வட அமெரிக்கா. தாங்கள் தான் ஏதோ உலகத்திலேயே மிக புனிதமானவர்கள், உலகத்தில் முதன்மையானவர்கள், மனித உரிமைகளை மதிப்பவர்கள் என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே முடிசூடிக்கொண்டு கேவலமாக மனிதத்திலிருந்து கீழே இறங்கி வந்து இஸ்ராயலுக்கு முழு ஆதரவும் கொடுத்து அளிக்கிறார்கள். உக்ரைனை பாருங்கள், உக்ரைன் ரஷ்யாவோட போர் தொடுத்ததா? அந்த ரஷ்யனுடைய ஜனாதிபதி ஒரு தனியாள், அவனுடைய வெறி, அதிகார வெறி, பல நாடுகளை தனது ஆட்சிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்ற அதிகார வெறி. மனிதர்கள் கொலை செய்பவர்கள் மனிதர்கள். இந்த நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் நாங்கள் மற்ற நாடுகளுக்கு போகணும்? எங்கள் நாட்டை பாருங்கள். கொலை செய்பவர்கள் யார்? இந்த கொலை செய்பவர்களுக்கு அனுசரணையாக இருப்பவர்கள் யார்? கொலைக்கு பின்னால் இருப்பவர்கள் யார்? கொலை செய்தவர்களோடு கொலை செய்ய வைப்பவர்கள். அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்களை மக்கள் மதிக்கிறார்கள். எல்லா மக்களும் மதிக்காவிட்டாலும் ஒரு கூட்டம் மதிக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப தேர்தல் அவர்களை நாங்கள் வெற்றியடை செய்கிறோமே. அப்போ இப்படி இனப்படுகொலை நடந்த பொழுது கூட கடவுளை நாங்கள் நிந்திக்கிறோம். கடவுள் தண்டனை செய்தார். கடவுளா செய்தார்? இல்லையே, உன் அயலவன் செய்தார். நாம் எல்லோரும் இந்த நாட்டு மக்கள் என்று சொல்லிக்கொண்டும் அதே வாயால் இவங்களை கொல்லு என்று சொல்கிறார். ரெண்டு பெரிய ஆலயங்கள், அதுவும் மிகவும் முக்கியமான ஒரு நாளில், உயிர்த்த ஞாயிறில் வேண்டுமென்றே குண்டு வைத்து தாக்கப்பட்டு எத்தனையோ பக்தர்கள் கோவிலுக்குள்ளேயே அழிக்கப்பட்டார். கடவுள் செய்தாரா? எந்த கடவுள் செய்தார்? திட்டமிட்டு செய்தது மக்கள். இன்று வரை அவர்களை நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர எங்களால் முடியவில்லை. யார் காப்பாற்றுகிறார்கள்? மக்கள் காப்பாற்றுகிறார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள் காப்பாற்றுகிறார்கள். ஏன்? எதற்காக? இப்போ அநீதியோடு ஒத்துழைப்பவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் நாங்கள் நோகாமல், நாங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுளை ஒரு சக்தி என்று சொல்கிறோம், அன்பென்று சொல்கிறோம். யாரையாவது நாங்கள் யாரின் மேலேயாவது நாங்கள் பழி சுமத்த வேண்டும். கிடைச்சது கடவுள். தெரியாதுதானே எங்களுக்கு யாருண்டு. இப்படி ஒரு அறிவீனமான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கட்டத்தில் இந்த செய்தி நல்ல செய்தி மட்டுமல்ல, கடினமான செய்தி. இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால், எனக்கு ஒரு துன்பம் வந்தால், எனக்கு ஒரு துயரம் வந்தால் நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? இது எங்கிருந்து வந்தது? எப்படி வந்தது? ஏன் வந்தது? என்னையே நான் நோக வேண்டிய தருணங்கள் பல உண்டு. அப்படிப்பட்ட நிலையிலிருந்தான் மனம் மாறுங்கள். சூழல் செய்த சதி என்பாரன். இன்றைக்கு சந்தைக்கு போய் ஒரு பழம் வாங்க முடியாது. ஏன்? அந்த பழத்தில் மருந்து அடிச்சிருக்கிறார். இப்படி வாழ்ந்தோமாங்கிற நாட்டிலே கிடையாது. தோட்டத்தில் இருந்த மரக்கறி சமையலறைக்கு வந்தது. இன்றைக்கு எல்லாத்துக்கும் மருந்து அடிக்கிறார்கள். யார் அடிக்கிறார்கள் மருந்து? கடவுளால் மருந்து அடிக்கிறார். நாங்கள் தான் மறந்தடிக்கிறோம். ஏன்? வணிகம், வியாபாரம். அது கொல்லுது மக்களை. அது மக்களை கொல்லுது. இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் உண்ணும் உணவே எங்களுக்கு நஞ்சாக மாறும் பொழுது அந்த நஞ்சை தந்தவன் யார்? என்னோடு வாழும் மக்கள். தானும் சாப்பிட்றாரோ தெரியாது, ஆனால் தன்னையும் கொண்டு எங்களையும் கொள்கிறார். அந்த நிலையிலிருந்து மனம் மாறு. அதான் நான் கடவுளுடைய இயேசுனுடைய முக்கியமான செய்தி. மனம் மாறு. அவை என்ன நாம் பார்க்க வேண்டும்? நான் எங்கு நிற்கிறேன்? எப்படி நிற்கிறேன்? யார் மேல் என்னத்துக்காக பழி சுமத்துகிறேன்? யார் மேல் எதற்காக பழி சுமத்துகிறேன்? அதான் கேள்வி. என்னுடைய நோவுக்கு, என்னுடைய பிரச்சனைக்கு யார் மேல் பழி சுமத்துகிறேன்? இன்னொருவர் பழி சுமத்தாமல் எனக்கு இது ஏன் வந்தது, எப்படி வந்தது என்று பார்த்து அந்த கோபத்திலிருந்து, அந்த பழிவாங்கலிருந்து மனம் மாறு.
அதுதான் செய்தி. இது எல்லா மக்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, தவக்காலத்துக்கு மட்டுமல்ல, எக்காலத்துக்கும் உரிய செய்தி. ஏன் தவக்காலத்தை மட்டும் ஒரு 40 நாளை வச்சு இதுக்குள்ள தான் மனம் மாறுங்கன்னு சொல்வது தப்பு. வாழ்க்கை பூராக இந்த செய்தி உண்டு, எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி உண்டு. அதனால் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு உலகளாவியவர், கிறிஸ்தவர்களுடையவர் அல்ல. அந்த செய்தி உலகளாவிய செய்தி. கேட்போம், மனம் மாறுவோம். அடுத்த நிகழ்வில் சந்திக்க மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.